இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஓட்டைக்குள்ளேருந்து கீழே வராமல் இருக்கிறதுக்காக கம் அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் மேலே அந்த ஓட்டை பக்கத்துலேயே. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கூட கோல்ட் ஃபாயில் பேப்பர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து கம்மு கொஞ்சம் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல அப்படியே ஸ்டிக் ஆகிடும், வெளியே வராதுன்றதுக்காக கம் யூஸ் பண்ணுறேன். கோல்ட் ஃபாயில் பேப்பரை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிக்கணுன்னாலும் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிடைக்கும் உங்களுக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும். ஆனால் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா அங்கே வந்து உண்மையாக நம்மளுக்கு அனுப்புவாங்களான்ற பயம் இருக்கும். ஆனால் அமேசானில் கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நம்பிக்கை இருக்கும். அதுக்காக தான் நான் அமேசானில் கொஞ்சம் சூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இது கூட மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் ரெசினை. அப்போ தான் பார்க்கறதுக்கு க்ளோ லுக்கில் இருக்கும், நல்லா க்ளோஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மேலே ஒரு கோட்டிங் ரெசினும் கொடுத்துக்கணும். நம்ம வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அவங்க கிளைண்ட்டுக்கு. அதுக்காக வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம் நம்ம. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்கள் சிம்பிளாகவே ஃபஸ்ட்டு அந்த கிட் வாங்கியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதில் வர ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், வாங்கி திருப்பியும் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேக் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் சில்வர் ஃபாயில் பேப்பரும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம சில்வர் ஃபாயில் பேப்பரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அந்த ஓட்டை இருக்குன்றதுனால அந்த இடத்துல நான் மேலே கொஞ்சம் கம்மி யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது. நீங்கள் வந்து கீழே வந்து டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் டேப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசின் ஆர்ட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது என்ன சந்தேகமாக இருந்தாலும் அதை பற்றி நான் ஃபுல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டர் தான் இது. அதை தான் நான் வந்து செஞ்சு இப்போ வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த கீ செயின்ஸ் இதுவில் போட்டு பண்ணியாச்சு. இது ஹேண்ட் ட்ரில்லிங் தான் இது. இந்த ஹேண்ட் ட்ரில்லிங்கை வச்சு யூஸ் பண்ணி இது கொஞ்சம் லுக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த இதுவெலாம் பியர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். கியர் வைஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கப்புள் செயினாக மேக் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. கீ செயினாக 2 கீ செயின் வந்து ஒரே இதுவில் வந்து வேணும்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கும் அது மாதிரி பண்ணியாச்சு. 2 கப்புள் கீ செயின்ஸாகவும் ஒன்று வந்து செப்பரேட்டாகவும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க எனக்கு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, இன்னும் இப்படிலாம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு.